அடுத்து இன்றைய ரவுண்ட் அப்ல முக்கிய செய்திகளை ஒரு வரியில பார்க்கலாம். விசிக நடத்திய மது ஒழிப்பு மாநாடு, கள்ளக்குறிச்சியில விசிக மது ஒழிப்பு மாநாடு நடத்திருக்காங்க. அதுல திமுக மற்றும் பல்வேறு கூட்டணி கட்சிகள்லாம் கலந்துக்கிட்டாங்க. சொத்து வரி உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி அதிமுக மனித சங்கிலி போராட்டம் அறிவித்திருக்காங்க. அதாவது சொத்து வரி உயர்வு திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லி அதிமுக போராட்டம் அறிவித்திருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அதனால அதை வந்து திமுக அரசு உடனடியாக திரும்ப பெறணும் சொல்லி அதிமுக மனித சங்கிலி போராட்டம் அறிவித்திருக்காங்க. அடுத்து கதர் தொழிலுக்கு கை கொடுப்போம், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள். இந்திய விடுதலை போராட்டத்தின் போது அகிம்சை ஆயுதமாக அண்ணல் காந்தியடிகளால் முன்மொழியப்பட்ட கதர் கைத்தறி ஆடைகளை தயாரிப்பது, அதையே அணிவது அப்படிங்கிறது அடிப்படையில கயிறாட்டைகளை கொண்டு நூல் நூற்பதிலும் கதர் ரகங்களை நெசவு செய்வதிலும் தமிழ்நாடு முன்னோடியாக திகழ்கிறது அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அண்ணல் காந்தியடிகளுடைய பிறந்த நாளையொட்டி கதர் உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள கதர் நூற்போர் மற்றும் நெய்வோர் அனைவருடைய வாழ்க்கையிலும் உயர்வு ஏற்படுத்தி கதர் தொழிலுக்கு கை கொடுக்கும் வகையில தேச நலன் காக்கும் கதர் மற்றும் கிராம பொருட்களை அதிக அளவில் வாங்கி நாட்டுக்கு வலிமை சேர்த்திடணும் அப்படின்னு மாணவ மாணவிகள், இளைஞர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் கேட்டுக்கொள்கின்றேன் அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அடுத்து நாம தமிழகத்திற்கு ஒருங்கிணைந்த கல்வி திட்ட நிதியை தாமதிக்காமல் மத்திய அரசு வழங்க வேண்டும் அப்படின்னு பாமக நிறுவனர் ராமதாஸ் சொல்லியிருக்காரு. இது தொடர்பாக ராமதாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில கல்வி திட்டத்தின் கீழ் தமிழகத்துக்கு வழங்க வேண்டிய நிதியை மத்திய அரசு ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டில் பள்ளி கல்வித்துறையின் ஒரு அங்கமாக திகழக்கூடிய ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தில் பணியாற்றக்கூடிய நிரந்தர ஆசிரியர்கள், ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் 15,000 பேர், ஒப்பந்த அடிப்படையில பணியாற்றக்கூடிய 17,500 பேர் அப்படின்னு மொத்தம் 32,500 பேருக்கு செப்டம்பர் மாதத்திற்கான ஊதியம் இன்னைக்கு வரைக்கும் வழங்கப்படல. இந்த திட்டத்தின் இயக்குநராக பணியாற்றக்கூடிய அதிகாரி கூட ஊதியம் வழங்கல. அதனால உடனடியாக மத்திய அரசு அந்த நிதியை வழங்க வேண்டும். அதே சமயத்துல அதையே காரணம் காட்டி தமிழக அரசும் அலட்சியமாக இருக்கக்கூடாது அப்படின்னு ராமதாஸ் அந்த அறிக்கையில சொல்லியிருக்காரு. மகாத்மா காந்தியின் பிறந்த நாள் மரியாதை செலுத்திய தலைவர்கள். மகாத்மா காந்தியுடைய பிறந்த நாள் இன்னைக்கு நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. ராஜ்காட்டில் இருக்கக்கூடிய அவருடைய நினைவிடத்துல பல்வேறு அரசியல் தலைவர்கள் காலை முதலே நேரில் வந்து மரியாதை செலுத்தினாங்க. ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, பிரதமர், எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு பல தலைவர்கள் மரியாதை செலுத்தினாங்க. நில முறைகேடு விவகாரம் 14 வீட்டு மனைகளை திரும்ப ஒப்படைத்தார் சித்தராமையாவுடைய மனைவி. சித்தராமையாவுடைய மனைவி பார்வதி தன்னுடைய மகனும் எம்எல்சிமான யாத்ரிகாவுடன் மைசூர்ல இருக்கக்கூடிய சார் பதிவாளர் ஆபீஸ்க்கு வந்தாங்க. அப்புறம் 2021ஆம் ஆண்டு தனக்கு மைசூர் விஜயநகர் பகுதியில் இருக்கக்கூடிய 3வது மற்றும் 4வது ஸ்டேட் பகுதியில் மூடா ஒதுக்கிய 14 வீட்டு மனைகளுக்கான பத்திரப்பதிவை ரத்து செய்யும்படி கடிதம் கொடுத்தாங்க. அதன்படி அதிகாரிகள் அந்த பத்திரப்பதிவை ரத்து பண்ணிட்டாங்க. அப்புறம் பார்வதி, யாந்திரிகா ஆகியோர் மைசூர் தேவராஜ் மொகல்காவில் இருக்கக்கூடிய மூடா அலுவலகத்துக்கு போனாங்க. அங்க 14 வீட்டு மனைகளுக்கான பத்திரப்பதிவு ரத்து செய்வதற்கான டாக்குமெண்ட் எல்லாம் மூடா கமிஷனர் கிட்ட கொடுத்திருக்காங்க. அதனால இந்த பிரச்சனை இதோட முடிவுக்கு வந்து விடுமா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். காமராஜர் நினைவு நாள் ராகுல் காந்தி அஞ்சலி. ராகுல் காந்தி தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல ஒரு பதிவு போட்டிருக்காரு. காமராஜருடைய விளிம்பு நிலை மற்றும் தாழ்த்தப்பட்டவருடைய மேம்பாட்டிற்கான தொலைநோக்கு கொள்கைகள் தொடர்ந்து நமக்கு ஊக்கமளிக்கக்கூடிய வகையில் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. அடுத்து 2 பள்ளி குழந்தைகள் சண்டையிடுவது போல் இஸ்ரேலும் ஈரானும் இருக்கு அப்படின்னு முன்னாள் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இஸ்ரேல் ஈரான் சண்டை அப்படிங்கிறது 2 குழந்தைகள் ஸ்கூல் பசங்க சண்டை போடுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அமெரிக்கா இதுல தலையிடணும் அப்படின்ற கோரிக்கையும் அவர் வைத்திருக்காரு. ரஜினிகாந்த் உடல்நிலை தொலைபேசியில் கேட்டிருந்த பிரதமர் மோடி. ரஜினிகாந்த் உடல்நல குறைவு காரணமாக சென்னையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அவருடைய உடல்நிலை குறித்து பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில பேசியிருக்காரு. எப்படி இருக்காரு அப்படின்னு நலம் விசாரித்திருக்காரு. துணை முதலமைச்சர் உதயநிதியினுடைய செயலாளராக பிரதீப் யாதவ் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அமைச்சரவை மாற்றி அமைக்கப்பட்ட பிறகு முதல் அமைச்சரவை கூட்டம் வருகின்ற 8ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதற்கு முன்னதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய செயலராக பிரதீப் யாதவ் நியமிக்கப்பட்டிருக்காரு. உயர்கல்வித்துறை செயலாளர் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை செயலாளர் உள்ளிட்ட முக்கிய பொறுப்புகளை பிரதீப் யாதவ் வகித்திருக்கார் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அவர்தான் உதயநிதியுடைய செயலராக மாற்றப்பட்டிருக்காரு.